இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நியூயார்க் போன்ற இடங்களில் இருந்து வரக்கூடிய தூதுவர்கள் சென்னை சென்று அங்கு இருக்கக்கூடிய கிளை தூதுவர்கள் மூலமாக அவரை நேரில் சந்தித்துவதற்காக பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேண்டும். அவர்கள் ஒரு தூதுவர் ஒரு அரசியலை சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் இருந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேண்டும். அதற்கு நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து தூதுவர்களுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டார் டாக்டர் ஜெய்சங்கர் மூலமாக. ஆக மொத்தம் அகில உலக அளவில் விஜய் அவர்களுக்கு பல கோணத்திலிருந்து அவர்களுடைய எதிர்காலம் எப்படி என்று நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக அந்தந்த தூதுவர்கள் விஜயை சந்திக்க இருக்கிறார்கள் என்பதுதான் மாபெரும் செய்தி. பூச்செண்டு மூலமாக நான் நம்ம சிவகுமார் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதையும் தவிர கூடிய விரைவில் சிவகுமார் அவர்களே ஒண்டி சொல்றேன், தேர்தல் கமிஷன் டெல்லியில் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு அது ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். இட் இஸ் நாட் எ ரெகக்னைஸ்ட் பார்ட்டி. Until they fight the election, they are only recognized பார்ட்டி ஆக முடியும். அது மட்டும் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். அவருக்கு காமன் சிம்பிள் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஸ்பெஷல் கன்சிடரேஷனுக்காக 234 தொகுதிகளிலும் மைக், கிரிக்கெட் பேட், ஆட்டோ போன்ற சின்னங்களில் அவர் ஒரு ஆர்வம் காட்டுவதாக நான் கேள்விப்படுகிறேன். கூடிய விரைவில் அவருக்கு கிரிக்கெட் பேட் சின்னம் அனுமதிக்கப்பட்டாலும் படலாம் என்ற சிறப்பு செய்தியை பூச்செண்டு மூலமாக சிவகுமார் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.